எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ஜினியரிங் மேக்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கேல்குலஸில் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்ன? இட் இஸ் அ ரூல் ஃபார் அசைனிங் ஈச் இன்புட் டு எக்ஸாக்ட்லி ஒன் அவுட்புட். ஃபங்க்ஷன்னா வந்து ஒரு ரூல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ ஒரு இன்புட் வந்திருக்குன்னா அது வந்து தேர் இஸ் ஒன் ரூல் இன் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ரூல் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ இந்த செட் ஆஃப் இன்புட்ஸை வந்து நம்ம டொமைனும் செட் ஆஃப் அவுட்புட்ஸை வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இதை வந்து ஒரு டொமைன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செட் ஆஃப் அவுட்புட்ஸை வந்து ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து இன்புட்ஸ் 1 2 3 இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஃபார் தட் கரஸ்பாண்டிங் அவுட்புட்ஸ் நமக்கு சப்போஸ் 8 9 10 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஃபார் ஈச் இன்புட் இன் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன்லேயும் ஒரு ரிலேஷன் இருக்கும். ஃபார் எவ்ரி இன்புட் தேர் இஸ் அ அவுட்புட் இன் ஃபங்க்ஷன், ஒரு ரிலேஷன் இருக்கும். அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ இதோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷனை வந்து y is equal to f of x, y is equal to function of x அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் let us take a function y is equal to x square. இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இங்கே வந்து ஒரு ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கோம். y equal to x squareங்கிற ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம இன்புட் x equal to நம்மளா ஃபார் அசம்ஷன் y1 அப்படின்னு கொடுத்தோம்னா y என்னவாக இருக்கும்? அப்ளை 1 இன் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸில் வந்து 1 அப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் 1. ஃபார் எக்ஸாம்பிள் x equal to 3 அப்ளை பண்ணிங்கன்னா y is equal to 3 square, so you will get 9. So like this, for each input we are getting one output in function. There is a rule இங்கே என்ன ரூல்? y equal to x squareங்கிற ரூலை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். So this is an example for function. So again I will repeat. A function is a rule for assigning each input to exactly one output. ஸோ ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் ஒரு ப்ராசஸ் நடந்து யூ வில் கெட் ஒன் அவுட்புட். இப்போ இந்த செட் ஆஃப் இன்புட்ஸை நம்ம டொமைனும் செட் ஆஃப் அவுட்புட்ஸை ரேஞ்சுன்னு சொல்லலாம். இதோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் y is equal to f of x. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y equal to x ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு இன்புட்டுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ let us take y is equal to 2x plus 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஃபார் x equal to 0, y is equal to 0 வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுங்கிற பிளேஸில் 0 அப்ளை பண்ணுங்கள். you will get 0 plus 1, that is 1. we are getting y is equal to 1. so the output is 1, input is 0. for example x equal to 2 எடுத்தீங்கன்னா let us assume x equal to 2, y is equal to 2 into 2 plus 1, 4 plus 1, you will get 5. ஸோ இங்கேயும் நமக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டு கரெக்டாக டெஃபினேஷன் இதுலேயும் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக புரியும். தேர் இஸ் அ ரூல் y is equal to 2x plus 1ங்கிற ரூலுக்கு ஃபார் ஈச் இன்புட் யூ வில் கெட் ஒன் அவுட்புட். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா எகைன் அண்ட் அகைன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.